Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல, எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 4 நாளா நான் சாப்பிடல, அதான் இப்படி இருக்கேன். அப்ப எங்க கூட வாங்க, நாங்க உங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறோம். நான் மட்டும் தனியா சாப்பிட்டு என்ன பண்றது சொல்லுங்க. என்ன மாதிரி என்னோட மனைவியும் பசங்க பட்னியா இருக்காங்க, அவங்களுக்கும் தேவையில்ல. வேலை பார்க்க மாட்டாங்க போல. இத பாருங்க, எங்க கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் பணம் கிடையாது. உதவி பண்ணணும்னு மனசு மட்டும் இருக்கு, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுங்க, ஒரு நாள் பூரா உங்க குடும்பத்துல சந்தோஷமா சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு நண்பர்களே. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் பெருமைப்படுறேன். இந்தாங்க, என்னால முடிஞ்சது இது மட்டும்தான். நீங்க இந்த பென்சிலை வாங்கிக்கோங்க. என்ன இது, கலர் பென்சிலா? நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பென்சில் கிடையாது. இதை வச்சு நீங்க எந்த ஒரு படத்தை வரைஞ்சாலும் சரி, அந்த படம் நிஜத்திலே வரும். என்ன நம்புங்க நண்பர்களே, உங்களுக்காக தான் இந்த பென்சிலை கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. இப்படி ஒரு அதிசயமான பொருளை நீங்க எங்களுக்கு தர போறீங்களா சார்? ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்க 2 பேருமே ரொம்ப நல்ல மகனும் எனக்கு தெரியும். எப்பவும் இதே மாதிரியே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ நான் கிளம்புறேன் நண்பர்களே. மறந்துட்டாரு. மோட்டோ, பாவம் இந்த அப்பாவி கம்பளி இல்லாம குளூர்ல நடங்கிட்டு இருக்காரு பாரு. மோட்டோ, ஏதாவது பண்ணு. சரி, ஓகே, இப்பவே வரைஞ்சிடலாம். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு இன்னையில இருந்து ஒண்ணுதான். உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு காலையில இருந்து உழைச்சு சாப்பிடணும். புரியுதா? போ. அம்மா தம்பி, இது யாரோட வீடு? உங்க வீடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த வீடு இங்க இல்லையே, திடீர்னு எப்படி இங்க வந்துச்சு? தம்பி, நீங்க யாரு? பேயா, பிசாசா? என்ன திடீர்னு இந்த ஓட்ட ஓடுறாரு? நில்லுப்பா தம்பி, நில்லுப்பா. அடேங்க அப்பா, உங்க மனுஷங்களா இல்ல பூதமா? 10 கொத்தனார் வச்சு கட்டினாலும் 10 நாள் ஆகும். இவங்க ஒரே நிமிஷத்துல கட்டி முடிச்சிட்டாங்க. இவங்க யாரா இருப்பாங்க? இவங்க கண்டிப்பா பூதமா தான் இருப்பாங்க. இந்த சிறுவண்டையும் பெருவண்டையும் பார்த்தா அப்படித்தான் தெரியுது போல. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயமா தான் இருக்கு. நான் எதை கட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க போல இருக்கு. உனக்கு என்ன, ஏன் தனியா ரெண்டு புலம்பிக்கிட்டு இருக்க? வீட்டை கட்டி காட்டிட்டீங்க, எனக்கு உடனே ஒரு வண்டி வேணும். கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா? அத நீங்க சுயமா சம்பாதிச்சு சொந்த காசுல வாங்குங்க ஜென்டில்மேன். 3 ரூபாயா? எனக்கு உழைப்புங்கிற வார்த்தை கேட்டாலே அலர்ஜி. எனக்கு சீக்கிரமா வண்டியை ரெடி பண்ணி கொடு. நான் சாப்பிடுறதுக்கு ரசகுல்லா கொண்டு வந்து கொடுறா. எனக்கு 10 ஜோடி செருப்பு, வாட்ச், பிரைஸ்லைட், மோதிரம், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரு எல்லாத்தையும் பெட்டியில் அள்ளி கொண்டு வாங்கடா. புரிஞ்சுதா? சொடாப்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உனக்கு முக்கியமா முதல்ல ஒரு விஷயம் தேவைப்படுது. அத பாரு. இப்போ பயங்கரமா நல்லா இருக்கும். உன்னை விட மாட்டாயா? நம்ம வீட்டு ரேஷன் கடைக்கு வாடகை ஊட்டியா? நான் இவ்வளவு கூட்டம் நிக்குது. இல்லையே. இல்லனா ஈபியோட பிரான்ச் ஆபீஸ் ஏதாவது ஓபன் பண்ணிட்டியா? இல்லப்பா. அட என்னப்பா, காலங்காத்துல எந்திரிச்சு நின்று நீ பார்த்து கண்ணா பின்னு உளறிக்கிட்டு இருக்க. நம்ம வீட்டுல அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. நம்ம வீட்டு முன்னாடி ஏன்டா நிக்கிறானுங்க? அட மோட்டு பத்துலு, நீங்க எல்லா மக்களுக்கும் நல்லது செய்றீங்கல்ல, அதுக்காக தான். ரொம்ப நன்றி. ஆமா, அதனாலதான் நாங்க எல்லாரும் எங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம்ப்பா. எங்க பாரு தம்பி, லேட் பண்ணாத. சீக்கிரமா எங்களோட லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணு. சீக்கிரம். எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணு. எங்களுக்கு நேரம் இல்ல தம்பி, சீக்கிரம் புரிஞ்சுக்கோ. எங்களோட தேவைகளை பூர்த்தி செய். எங்களோட தேவைகளை பூர்த்தி செய். எங்களோட தேவைகளை பூர்த்தி செய். எங்களோட தேவைகளை பூர்த்தி செய். வேண்டா தம்பி, சொல்லிட்டே இருக்க தர மாட்டேன். தம்பி, என்னடா பண்றீங்க? வர வர நாட்டுல சோதாக்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க.
மாதிரி ஆக்கிட்டாங்க. போய் காசு கொடுத்து வாங்குங்கடா. ஏறிக்கோ ஏறிக்கோ ஏறிக்கோடா. ஓட்டிக்கோ ஓட்டிக்கோ ஓட்டிக்கோடா. ஏய் ஓடுது. என்னடா திணறுது? போஸ் ஒரு பறக்கும் கப்பலை வரைஞ்சு கொடுங்க போஸ். ஏய் பறந்தாலும் விட மாட்டோம். கீழே போடுது. டெட்கா சார், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அந்த தண்டனை காட்டா நான் சகாக்களோட தப்பிக்க போறோம். ஃளைட் எடுத்து உடனே வாங்க. பாய் பாய் மோட்டு பத்தலோ. இப்ப நாங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இனிமே எங்களை பிடிக்கவே முடியாது. அது நடக்காது. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நிறுத்து. நான் சொல்றது ஒழுங்கா கேளு. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், பாரத நாட்டின் மீது ஆணையா சொல்றேன், நிறுத்து. சரண்டர் ஆயிடு. இந்த சிங்கத்தோட குடியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். என்ன புரிஞ்சுதா? இந்த குட்டப்பையன் இப்படி எல்லாம் பேசினா புரியாது. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. என் கப்பலுக்கு நெருப்பா வைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் ஜானுக்கு தப்பிச்சு போக வழி தெரியும்டா. அடடா, திடீர்னு என்னாச்சு? இதுல இருந்து ஒரு பேப்பரை கூட காணோம். இப்ப என்னால எப்படி டிராயிங் வரைய முடியும்? இனிமே நீ எதையுமே வரைய வேண்டியதில்லை குட்டப்பையில. உனக்கு டிராயிங்க நான் வரைகிறேன். நான் குமுறு கஞ்சி காய்ச்சி உன் முதுகுல இல்லடா, உன் மூஞ்சில வரைய போறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல கசிட்டாரா. வாழ்க்கையில பல விஷயங்கள் முதல் முறையா கிடைக்கிறது உண்டு. ஏய் மண்ட பையலுங்களா, ஏன்டா இப்படி ரெண்டு பேரும் என்ன புடிச்சு தொங்குறீங்க? என் கையை பிச்சுக்கிட்டு வந்து போல இருக்கு. அத பாவி விட்டுறாத. போட்டு சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன், விட்டுடாத. உயிருக்கு ஆபத்துல இருக்குது. அங்க அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். சீக்கிரம் அந்த பென்சிலை பிடிக்க. வாங்கிட குட்டை. திடீர்னு என்ன ஆச்சு? அந்த
பென்சில் மறந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு ஒண்ணு லாஸே கிடையாது. டேய் குட்ட பையல, நீ கீழே விழாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணு. தப்பிச்சுக்கோ. என்ன மாதிரியே நீயும் இப்ப கீழே தான் விழ போற பாரு. சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க. தோல் கொடுப்பான் தோழன், உயிர் கொடுப்பான் நண்பன். சூப்பர் லேண்டிங். குட்ட பையன் தலைகீழ கிடக்குறான். மண்ட பையன். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.